ஹேர் ஃபால் குறையணும். முக்கியமாக இந்த தலைமுடி பிரச்சனைக்கு மிக சிறந்த ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான இந்த ஜூஸ் தான். ஸோ ரெகுலராக டெய்லி நம்ம குடிச்சிட்டோங்க. நீங்கள் ஷாப்லலாம் போய் குடிப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவோம், எங்கேயாவது நம்ம ஒர்க்குக்கு வெளியே போயிருக்கோம், ஒரு ஜூஸ் குடிச்சு பாருங்களேன், ரேட்டே எங்கேயோ போயிருக்கும். ரூ. 70 80 போட்டுருவாங்க இந்த ஒரு ஜூஸே. ஆனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது அவ்வளோ ஹெல்த்தியாக திக்காக நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒதுக்கி இந்த ஜூஸை டெய்லி காலையில் ஒரு 40 நாள் குடிச்சு பாருங்களேன், சருமம் வந்து நல்ல பொலிவாக ஆரம்பிக்கும். இலைகள், ஸோ அந்த கொத்தமல்லி இலைகளுக்குனே ஒரு தனியான ஒரு நறுமணம் இருக்குது. ஸோ ஒரு உணவு நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம்னா அந்த கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்தா மட்டும்தான் அது முழுமையாகுது. ஸோ ஆனால் அது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடலில் அந்த சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு, டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் கொத்தமல்லி இலைகள் பயன்படுது. அடுத்து முக்கியமானது புதினா இலைகள். ஸோ புதினா சொல்லவே வேண்டாம், நல்ல ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு தரக்கூடியது. அல்சரை வந்து விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மவுத் அல்சர் இருக்குது அப்படின்னா அதற்கு புதினா இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான ஒரு இலை, சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக மறக்காமல் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் அதில் தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கரெக்ட், கருவேப்பிலை. ஸோ இந்த 3 இலைகளும் நம்மளுடைய சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மேடம் இது சருமத்திற்கு முக்கியமா? அப்போ ஃபேஸில் நம்ம இதை போட போகிறோமா? கிடையாது. இன்டர்னல் ஆர்கனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இந்த 3 மூலிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். டெய்லி காலையில் ரெகுலராக ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வர போகிறோம். 3 இலைகளும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ரெகுலராக டெய்லி இதை குடிக்கணும்.